டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்கிறதுன்னு கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நான் கிட்டத்தட்ட 1 இயராக இந்த ஓவர் நைட் ஓட்ஸ் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ஃபுல் டே எனர்ஜைஸ்டாகவும் இருக்கும். இதுக்கு நீங்கள் பால் இல்லைன்னா யோகர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். சியா, பம்கின், ஃப்ளாக்ஸ்னு எல்லா சீடும் மிக்ஸ் கிடைக்கும் கடையில் ரெடிமேடாக, அது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸில் 2 சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே எதுக்குன்னா குட் ஃபேட்ஸ்க்காக, ஃபைபரும் இதில் இருக்குது. ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சமாக டேட்ஸும் கிஸ்மிஸ் பழமும். ஓட்ஸ் நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்குவேன். அப்புறம் ஃப்ளேவருக்கு தேவைப்பட்டால் கொக்கோ பவுடர். நான் எப்பயும் எனக்கு மட்டும் தான் செய்வேன், ஆனால் எல்லா தடவையும் என் பையனுக்கும் இது பிடிச்சிருக்கறனால நான் சாப்பிட்றப்ப கேட்பான். அதனால் இனிமேல் அவனுக்கும் சேர்த்து செய்யலாம்னு நினச்சிட்டேன். இன்னும் தேவைப்பட்டால் நீங்கள் ஹனி ஆட் பண்ணலாம். தேன் இப்போ வர மார்க்கெட்டில் மோஸ்ட்லி சர்க்கரை பாகு தான் விற்கிறாங்க. சுத்தமான தேன் எங்கேயாவது கிடச்சிதுன்னா அது வாங்கிக்கோங்க, அது யூஸ் பண்ணலாம். அப்புறம் எனக்கு இந்த வெள்ளை எள்ளோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதுவும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு பிடிச்ச பழம், வாழைப்பழமோ ஆப்பிள், மாதுளை, ஏதாவது ஒரு பழம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நாள் சாயங்காலமே ரெடி பண்ணிடுங்க. சாயங்காலம் இல்லை நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் சாப்பிட்ற மாதிரி. வேறு ஜில்லுன்னு சாப்பிட பிடிக்கலன்னா காலையிலே மிக்ஸ் பண்ணி உடனே சாப்பிட்டுக்கோங்க. இப்போ என் அம்மாவும் என் கூட சேர்ந்து இது தான் சாப்பிட்றாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.